ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ வரல, ஆக்சுவலாக 1/8/2026 ஒரு 5 days பிஃபோராகவே வந்துருச்சு. நம்ம லேட்டாக பார்க்குறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷனை அடித்து துவைச்சி புழிஞ்சிட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்கல. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றனால நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை பற்றின மட்டும் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துடலான்றக்காண்டி தான் இந்த வீடியோவே போடுறோம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு லாஸ்ட் இயர் எப்படி வந்துருந்துச்சோ அதே மாதிரி சேமாக தான் வந்திருக்கு. எந்த சேஞ்சஸுமே இதில் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக பார்க்குறது வேக்கன்சிஸ் மட்டும்தான். முக்கியமாக வேக்கன்சிஸில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வெறும் 675 வேக்கன்சிஸ் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இது ஒரு பத்தாத வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷனை டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கேரளாவோட வேக்கன்சிஸ் பாருங்கள். கேரளாவுக்கு அதே 11 பேங்க்ஸோட வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 108 தான் ஓவரால் வேக்கன்சிஸோட கவுண்ட்டே கொடுத்துருக்காங்க. கேரளாவோட வேக்கன்சிஸ் வெறும் 108. நம்ம நியர்பையில் இருக்க ஸ்டேட்ஸ் மட்டும் பார்க்கலாம். தெலுங்கானாவில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 191 தான் கொடுத்துருக்காங்க. 191 வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஓவராலாக தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்தளவு 675 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நியர்பை ஸ்டேட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்போ நம்ம அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. இன்னொன்று என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே கனரா பேங்க் பொறுத்தளவு வெறும் 5 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க்குக்கு வெறும் 5 வேக்கன்சிஸ், அதாவது ஓவரால் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கே 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியாலையும் 5 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா அதுலேயும் 6 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கனரா பேங்க்கோட பொட்டன்ஷியலுக்கு வெறும் 5 வேக்கன்சிஸ் ஓவரால் ஸ்டேட்டுக்குன்றதை ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அது பெரிய ப்ளஸ்ஸு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் சொன்னாங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அலோகேட் பண்ணும்போது 995 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இந்த இயரும் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்திருக்கப்ப நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் முடிவே பண்ண வேணாம், படிப்போம் வேணான்றத டெஃபினட்டாக படிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்தளவுக்கு வேக்கன்சிஸ் வருமோ வராதோ தெரில, ஆனால் நியர்பை ஒரு 800 சம்திங் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துருங்க. எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் நடக்குன்ற சென்டர் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கடலூர், இந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்குது. நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை விட இம்பார்ட்டண்ட் நான் எக்ஸாமோட டீட்டெயில் இந்த பிகினருக்காக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸை பொறுத்தளவு ஒரு ட்ரையல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை நல்லா படித்து எழுதுறீங்கனாலும் ஒரு சில நேரங்களில் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் புரியல அப்படின்னா, தமிழில் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம்ஸை பொறுத்தளவு மெயினாக டைமிங் தான் ரொம்ப பார்ப்பாங்க. அப்போ டைமிங்குள்ளே நம்ம முடித்தா தான் நம்மளால் பாஸ் மார்க் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் ரொம்பவே முக்கியம். அது ஃபஸ்ட்டு வரலைன்னா கூட நம்மளுக்கு தமிழில் பார்க்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆர்டராக சொல்கிறேன். எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 1/8/2026 21/8/2026 ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 days இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் இதுக்காண்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸ் டென்டேட்டிவாக அக்டோபரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் அதே டென்டேட்டிவாக டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் மார்ச் 2027 கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால், ஒரு 6 monthக்குள்ளேயே உங்களுக்கு வேலையே கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக படித்தாலே போதும்.
என்ன பேங்க்லாம் வந்து ஐபிபிஎஸ்க்குள்ளே வரும்ன்றதை பார்த்துடலாம். பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் கீழே தான் வரும். ஸோ இந்த பேங்க் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ் ஆகிற உங்களோட மெரிட் வச்சு கொடுப்பாங்க. சேலரி பொறுத்தளவு 44லேருந்து 60 வரையும் வந்து பேசிக்கே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 20 to 28 வரையும் ஏஜ் இருக்கணும். நம்ம எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா 3 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுவே வந்து இந்த பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து ஒரு 8+3 yearsன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். எக்ஸாம் ஃபீ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 175 rupees வாங்குகிறாங்க. 850ன்றது வந்து அதர் கேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும், ஓபிசி யூஆர் எல்லாருக்குமே வந்து 850 வந்து அப்ளிகேஷன் ஃபீ வாங்குகிறாங்க. தென் வந்து எக்ஸாமோட மார்க்ஸ் பார்த்துடலாம். இங்கிலீஷ்க்கு வந்து இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கானது. இங்கிலீஷ் வந்து 30 questions 30 marks கேட்பாங்க. நியூமெரிக்கல் அபிலிட்டி வந்து 35க்கு 35 கேட்பாங்க. ரீசனிங்க்கு 35க்கு 35 கேட்பாங்க. ஓவரால் 100 marksக்கு வந்து ப்ரிலிம்ஸ் நடக்கும். இதுவே மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 40க்கு 50 marks கேட்பாங்க. இங்கிலீஷ்க்கு வந்து 40க்கு 40 marks. ரீசனிங் அண்ட் எபிலிட்டிக்கு வந்து 40க்கு 60 marks கேட்பாங்க. குவான்டிட்டிவ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து 40க்கு 50 marks கேட்பாங்க. ஸோ 160 question 200 mark வரும். இந்த இதில் மட்டும்தான் சின்னதாக சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும். ஏன்னா வந்து ரீசனிங் எபிலிட்டிக்கு வந்து 30 question கொடுத்து 50 marks கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது எனக்கு கரெக்டாக தெரில. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இது 3லையுமே எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த செக்ஷனில் மட்டும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி போடுறேன். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினட்டாக வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.